நாற்பத்தினாலே இந்த 25வது வாச நாளுக்கு யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஒரு உத்தரவுகோலின் வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அருமையானவர்களே, ஞானி விதமாய் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறார்களோ அவனுடைய வாழ்க்கையில் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். நம்ம எல்லாரும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். அப்படிதானே? எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எல்லாரும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ, நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ, எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு விக்கிரமின்றி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அது நிதர்சனமாகுதா, அது நடக்குதான்னா அது ஒரு பெரிய சவால். ஏன் நடக்காம போச்சு? ஏன் அமைதியான வாழ்க்கை இல்லை? ஏன் விக்கிரமின்றி ஒரு வாழ்க்கையை நம்மால மேற்கொள்ள முடியல? அப்ப ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகிறார், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது அவருக்கு செவி கொடுக்க சேர்வதே நலம். நம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். செவி சாய்த்த எவருமே தோற்று போனதாக இல்லை. யாக்கோபு அவன் யாப்போக்கின் ஆற்றக்கரையிலே 20 வருடங்கள் கழித்து அவன் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறான். இப்ப ஏசாவை சந்திக்க முடியவில்லை. இவன் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. மிகப்பெரிய சவால். ஏசா ஏற்கனவே 20 வருடங்களுக்கு முன்பதாக அவனை நான் கொலை செய்வேன் என்று இவன் யாக்கோபை கொலை செய்து விடுவேன், என் தம்பியை நான் கொலை செஞ்சிடுவேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான தீர்மானம் எடுத்து வெறி கொண்டு தெரிந்து கொண்டிருந்தான். இப்ப 20 வருஷம் கழிச்சு அவன் முகத்தை பார்க்க போறோம். என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் யாக்கோபு இந்த தன்னுடைய குடும்பத்தோடு போய் கொண்டிருந்த அந்த வேளையில திடீரென்று ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி யாக்கோபின் ஆற்றங்கரையிலே 2 பரிவாரங்களையும் பிரித்து வைத்து முன்பதாக தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு அனுப்ப வேண்டியதான அந்த எல்லா உடைமைகளையும் எல்லா மிருக ஜீவன்களையும் முன்பதாக ஓட்டிக்கொண்டு போகும்படிக்கு செய்துவிட்டு இவன் தேவனோடு தேவ சமூகத்தில் அவன் தனித்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான், அழுது கொண்டிருக்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். அந்த போராட்டத்திலே ஆண்டவரும் அவனோடு பொழுது விடியுது, விடுதிருச்சு, நீ விட்டு நான் போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவரோடு கூட அவன் இரவு முழுவதும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அந்த நிலையிலே கர்த்தர் அந்த பொழுது விடுகிற சூழலிலே, அந்த வெளிச்சம் வருகிற அந்த வேளையிலே ஆண்டவர் கேட்கிறான், அவன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தனை என்று பொருள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு என்றப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததான இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை ஒரே இரவிலே கர்த்தர் புரட்டி கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது ஒரு நிமிஷத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசித்து பாருங்கள், சாமுவேல் ஒரு சின்ன பையன், தேவாலயத்தில் அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். விளக்கு அணிந்து போகும் முன்னே தன் ஸ்நானத்திலே போய் படுத்துக் கொள்ளுகிற ஒரு சின்ன பையன். அவனுக்கு அவங்க அம்மா கொண்டு வர்ற வஸ்திரத்தை தவிர ஒரு புது வஸ்திரத்தை எடுத்து கொடுக்க கூட அவனுக்கு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் செவி கொடுத்து கேட்டான். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட போது, ஆண்டவரே சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தார், செவி கொடுத்தார். அதனுடைய விளைவு
வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் அவனை இஸ்ரவேலிலே தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள அத்தனை தேசங்களுக்கும் அவனை தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அன்பு தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒருவேளை நீங்கள் யாக்கோபை போல போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த பைனான்சியல் ப்ராப்ளத்தை நான் எப்படி சரி பண்ண போறேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், ஆண்டவரே தலைக்கு மேல சுற்றுது, ஆண்டவரே என்ன செய்யறதுன்னே தெரியல, பலவிதமான குழப்பத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், வேதனை உச்சத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு இந்த விஷயத்தில் எப்படி நான் இதை மேற்கொள்வதுன்னு எனக்கு தெரியல, இதை எப்படி சந்திப்பது என்று எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஆண்டவரே என்று ஒருவேளை யாக்கோபை போல, யாக்கோபின் ஆற்றங்கரையிலே அவன் போராடினது போல நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஜெப வாழ்வில் நீங்கள் ஒருவேளை மனதில் போராடி கொண்டிருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அன்பான தெய்வ பிள்ளையே, நீங்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் போது, இந்த இடத்துல இந்த 25வது உபவாச நாளிலே இந்த வார்த்தைக்கு வசனத்துக்கும் நீங்கள் இந்த சத்தத்துக்கும் செவி கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு விக்கிரமின்றி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். ஆபத்துக்கு பயப்படாமல் ஒரு அமைதியான வாழ்வை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை, ஒரு நிம்மதியான வாழ்வை, அவன் ஆசீர்வாதமான வாழ்வை, ஒரு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவன் இந்த 25வது உபவாச நாளிலே நீங்கள் ஒருவேளை பலவிதமான ஆபத்துக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கலாம், பலவிதமான விக்கிரத்துக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லை பாஸ்டர், ஒரு நிமிஷம் கூட அமைதி இல்லை, மனம் போராடி கொண்டே இருக்குது, தலை அடிக்கடி வலிக்குது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, ஏதாவது ஒண்ணு நினைச்சு நான் வேலை செய்ய வர்றேன், ஆனா அந்த வேலையை செய்ய முடியல, நான் பிரயாசப்படுறேன், ஆனா அது ஒரு காரியமும் வாய்க்க மாட்டேங்குது, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நான் அமைதியா இருக்கணும்னு விரும்புறேன், ஆனா என்னால் அமைதியா இருக்க முடியல, என் மனுஷன் ஆறுதல் படுத்திக் கொள்ள விரும்புறேன், ஆனா என்னால் ஆறுதல் படுத்த முடியல, நான் வேதத்தை படிச்சு இல்லை எப்படியாவது இல்லையே நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, ஜெப நேரத்தில் நான் போய் ஜெபிக்கணும்னு எனக்கு வார்த்தை இருக்குது, ஆனால் ஜெபமே வர மாட்டேங்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த காலைகளிலே செவி கொடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் என்ன வார்த்தை உங்களுடைய மனதில் விதைக்கிறாரோ, உங்கள் ஆவியில என்ன பேசுகிறாரோ, ஆண்டவர் உங்கள் ஆவியில என்ன உணர்த்துகிறாரோ அதற்கு உங்களை சரண்டர் பண்ணுங்க, அதற்கு உங்களை அர்ப்பணிங்க, அதற்கு உங்களை கீழ்ப்படுத்துங்க. எந்த அவமானம் வந்தாலும் சரி, எந்த நிந்த வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்களை செவி கொடுக்க உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சமர்ப்பணம் பண்ணுகிறேன், என்னை கீழ்ப்படுத்துகிறேன், ஆண்டவரே அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டீங்க. நீங்க செவி கொடுக்கும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வருவார், உங்களுடைய விக்கிரத்தை நீக்கி போட அவர் வருவார், உங்களுடைய இருக்கிற எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களை நீக்கி போட அவர் வருவார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில அவன் நினைத்த ஒரு பெரிய பேராபத்து ஏசா. இந்த ஜெபம் முடிந்த பிறகு, இந்த விண்ணப்பம் முடிந்த பிறகு, முழுவதும் முடிந்து பொழுது முடிந்து அவர் தொடை சென்று சுடுக்கி அவர் நொண்டி நொண்டி நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஏசாவை எதிர்கொள்ளுகிறார். யாருமே நினைச்சு கூட பார்க்கல. 20 வருஷ காரணமா, 20 வருஷ பகை, 20 வருஷ வெறுப்பு, 20 வருஷம் பயங்கரமான எப்படி ஒரு ரத்த வெறி, எனக்குள்ளதை எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற வெறி எல்லாம் மாற்றம் அடைந்து இருவரும் கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுகிறார்கள். ஒரு மிகுந்த அமைதியை கர்த்தர் தந்தார். யாக்கோபுடைய உள்ளத்திலே இந்த 20 வருஷ காலம் உறுத்தி கொண்டிருந்த அந்த சமாதானத்தை, அந்த நிம்மதியை, அந்த விக்கினத்தை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு அமைதியை கட்டளையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான தேவ ஜனமே, இந்த 25வது உபவாச நாளிலே உங்களுக்கு எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பிச்சையாக கொடுக்கிறார், ஈவா கொடுக்கிறார்.
தயவா கொடுக்கிறார். நீ எனக்கு செவி கொடு, உன்னை விக்கினமின்றி அமைதியாய், உன்னை ஆபத்துக்கு பயப்படாத அமைதியாய் நான் உன்னை சஞ்சரிக்க பண்ணுவேன். யாக்கோபினுடைய அவ்வளவு துயரம் ஒரே நிமிஷத்துல மறைஞ்சு போச்சு. 40 பேரோட வர்றனோட உசிரே போச்சு. நின்ற இடத்திலேயே அவர் மறுத்து போனது போல உறைந்து நின்றார். ஆனால் ஜெபத்துக்கு பிறகு, அவன் செவி கொடுத்த பிறகு, கர்த்தர் சொன்ன ஆலோசனையை கேட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி உண்டானது. அன்பான தெய்வங்களே, கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கான். ஒருவேளை கடல் அலையை போல ஓயாமல் கடித்துக் கொண்டே இருக்கிறான். தூங்கவே முடியாமல் நிம்மதி இழந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து தான் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவர் விக்கிரமின்றி வாசல் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பார். கர்த்தர் ஒரு அமைதியை தருவாராக. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அந்த அமைதியை, அந்த ஆபத்திலிருந்து பயப்படாத ஒரு வண்ணம், ஒரு தைரியத்தை கட்டளையிட்டு ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை, ஒரு நிம்மதியை, ஒரு ஆறுதலை இந்த காலைகளிலே இந்த நிமிஷத்திலே கர்த்தர் கட்டளையிடுவாராக. அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ பர்வதத்தில் ஒப்பு கொடுப்போமா? அவரே கிரியை செய்யட்டும். எல்லாரும் ஜெபிப்போம். வாசமாவுடைய நமக்காக ஜெபிப்பார். சமுத்திர நாங்கள் வந்து கத்தாவை ஆராதிக்காதோடைய வார்த்தை கேட்க